கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க சின்ன பசங்க. இந்த சிலை வந்து நவரத்தன அலங்கார வராக பெருமாள் சிலை. அந்த கிரீடம் வந்து முள்ளு மாதிரி இது பண்ணி கொஞ்சம் கோல்டு கலரில் அப்படின்னோடனே அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க இது என்னமோ இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பிறகு தான் அதை தோண்டி எடுக்கிறாங்க. 4-5 மாதம் கழித்து திரும்ப இதை பார்க்க போகிறேன், இந்த சிலை எப்படி இருக்கணும். 4 பேர் நெடுஞ்சாங்கடையா என் காலில் விழுந்து. சக்தி ராமசாமி ஒரு 4 வருஷம் ஒரு இனோவா காரை வாங்கி நம்பரே எடுக்காமல், இந்த இனோவா காருக்கு நம்பர் எடுக்காமல் சிலை திருட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த வண்டியை பயன்படுத்துகிறாரு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. திராவிட முன்னேற்றக் கழகம் கோவில் நிர்வாகத்தில் ஏராளமான மோசடிகளை செய்து வருகிறது என்று பிஜேபி உள்ளிட்ட கட்சியினர் குற்றம் சுமத்தி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்ட அதிக விலை வாய்ந்த அல்லது விலை மதிப்பிட முடியாத ஒரு புராதன சிலையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் ஒருவர் திருடிவிட்டதாக அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட் ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார். இது ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஒரு சிலை எப்படி திருட முடியும்ட்டு எனக்கும் வியப்பாக இருக்குது. இது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத அந்த பயோடெக்னாலஜிஸ்ட் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள்ட்டே கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறீங்க. நீங்கள் முதல்வர் உள்ளிட்ட பலருக்கு நீங்கள் ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறீங்க. இந்த புகாரில் 2020 ஒரு சிலை, கொரோனா பீரியட் இல்லையா, அப்போ ஒரு அரிய வகை சிலை வந்து ஒன்று கிடைத்து அது அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பிறகு அது திருடு போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிக்கோங்க சார். நீங்கள் பயோடெக்னாலஜிஸ்ட்டு, எங்கே படிச்சிங்க, என்ன வேலை பார்த்தீங்கன்னு விவரத்தை சொல்லிவிடுங்க. நான் வந்து ஒரு நுண் உயிரியல் வல்லுநர், இங்கிலீஷில் மைக்ரோபயாலஜிஸ்ட்டுமாங்க. நான் அந்த துறையில் வந்து ஒரு அதீதமான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் வந்து கரகத்திக்கோட்டை, மணமேல்குடி தாலுகா, புதுக்கோட்டை மாவட்டம். எங்கள் ஊரை வந்து நல்ல ஒரு வளமையான ஊராக வாக்கணுங்கிறது எங்களுடைய பெரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் புதுக்கோட்டை மன்னர் பரம்பரையிலேருந்து வந்தவங்களை கூட அதுகளில் ஈடுபடுத்தி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வர்றேன். அதில் வந்து மனிதனுடைய இளமையை பாதுகாக்கிற ஸ்டெம் செல்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற, ரொம்ப நாள் உயிரோடு வச்சுருக்கிற ஸ்டெம் செல்ஸ் ரிசர்ச் தான் ஒரு இன்றைக்கி ஹாட்டாக உள்ள வேர்ல்டு லெவலில் டச்சிங். இது அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால் மத்திய கவர்மெண்ட்டு நிறைய எங்களை உற்சாகப்படுத்தி, மாநில அரசுமே உற்சாகப்படுத்துது பல வகையில். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றப்ப கொரோனா சமயத்தில் எனக்கு மட்டும் திருச்சி போலீஸ் கமிஷனர் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனை கொடுத்து நான் வந்து அந்த ஆய்வுக்காக வேண்டி நாங்கள் போனோம். ஏன்னா அந்த கொரோனா வியாதியோடு தொடர்புடையது தான் உங்கள் ரிசர்ச். மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட் தான் அந்த கொரோனா. அது வந்து ஒரு பயோவார்னாலே மைக்ரோபயாலஜியில் வந்துடும். அந்த மாதிரி போகிறப்ப முதல்ல வந்து திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த கொரோனா வந்தோடனே மக்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஷன், அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்ஃபியூஷன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு புரோட்டோக்கால் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் முதல்ல அந்த கொரோனா வைரஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆர்டிபிசிஆருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அந்த ஆர்டிபிசிஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எங்கள் லேப்லேருந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலேருந்து தான் நாங்கள் 2 கொடுத்தோம். அது ஒன்று ரிப்பேராக இருந்துச்சு, அதை கூட உடனே சரிப்படுத்தி அவங்க பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு சமயத்தில் நம்மெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டினுடைய அறிவுறுத்தல் பேரில் அங்கங்கே போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த சமயத்தில் தான் இந்த சிலை எங்கள் ஊரில் கண்டெடுக்கப்பட்டது. ஒரு அம்மன் கோயில் பின்னாடி இந்த சிலை வந்து எப்படி கிடைக்குது? அந்த சிலை கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க சின்ன பசங்க. இந்த சிலை வந்து நவரத்தன அலங்கார வராக பெருமாள் சிலை. அந்த கிரீடம் வந்து முள்ளு மாதிரி இது பண்ணி கொஞ்சம் கோல்டு கலரில் அப்படின்னோடனே அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க இது என்னமோ இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு தான் அதை தோண்டி எடுக்கிறாங்க. அதை தோண்டி எடுத்து இது வெறும் அபரிவிதமான ஒரு பெரிய வேல்யூவான ஒரு சிலைங்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்ததுனால எங்கள் ஊரில் நம்ம குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம், நாங்கள் முடிவெடுக்கிறது கொஞ்சம் அவங்களெல்லாம் கேட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நான் அதில் ஈடுபட்டு எதாக இருந்தாலும் பூமிக்கு அடியில் கிடந்ததை கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது,
நீங்கள் அதுக்கப்புறம் ஒப்படைச்சு அதை திரும்ப வாங்கி நம்ம கோயில் கட்டுறோம், அது பண்ணுறோம், அது வேற. முதல்ல கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்களே சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊர் பெரியவங்கெல்லாம். அதனால் நான் வந்து காவல்துறைக்கும் தாசில்தார் ஆஃபீஸுக்கும் நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, இதை எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் எப்போ கேட்குறோமோ அப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்களெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி யாரையும் ஃபோட்டோ எடுக்க விட. அந்த சமயத்தில் நான் வந்து இமீடியட்டாக காரைக்குடிக்கு போக வேண்டியிருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் இதை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க சிலையை? நான் சிலையை பார்க்குறேன், பார்த்துட்டு தான் நான் சொல்லிவிட்டு இதை ஒப்படைச்சிருக்கேன். அவங்க வர்ற வரைக்கும் ஊர் மக்களும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ஒப்படைக்கிறப்ப அவங்களெல்லாம் தள்ளி போய் சொல்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து எதுவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சான்சஸ் இல்லை. ரெண்டாவது, இந்த மக்களுக்கு வந்து சிலை இருந்துச்சுன்னா அதை எப்படி ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது எனக்குமே தெரியாது. அந்த முன்னாடி நம்ம ஏதாவது ஒப்படைச்சிருந்தா தெரியும், அதை ஒரு மக்களும் அறியாமை, என்னையும் சொன்னாக்கா அறியாமைன்னு தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இது திருடு போகும்னு நினச்சிச்சா வீக்கான இதாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த என்னவோ அக்கு வேறு ஆணி வேற நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அதை ஒரு பொருள், வேல்யூவான பொருள் இருக்குது, இது இங்கே வச்சுருந்தாக்கா கவர்மெண்ட்டு சும்மா விடாது, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டுரும், அதை ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் நம்ம வந்து அதே சிந்தனையோடு நீங்கள் ஒப்படைச்சிருங்க, ஒப்படைச்சிட்டா தான் நம்ம வாங்கிடலாம், ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட தானே ஒப்படைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். ஸோ 2020 இது ஒப்படைக்கப்படுது. 2020 நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு ஒப்படைக்கிறோம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? சிலையை பார்க்க போகலாம் எப்படின்ட்டு, நல்ல சிலையாக இருந்துச்சு, நம்ம பாட்டுக்கு அவசரத்தில் கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது. எங்கே போகிறீங்க? தாலுகா ஆஃபீஸ் போகிறீங்க? ஆமாம். அந்த கொரோனா சமயத்துலேயே என்னை வந்து ஒரு சில காரணத்துக்காக வேண்டி பர்மாவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அந்த பர்மாவில் ரிலீஃப் ஃப்ளைட்டுன்னு ஒன்று விட்டாங்க. ரிலீஃப் ஃப்ளைட்னா இங்கே வந்து பர்மாவில் மாட்டிக்கிட்டவங்க அங்கே போகலாம், அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் இங்கே வரலாங்கிற மாதிரி இந்தியன் ஏர்லைன்ஸ் ரிலீஃப் ஃப்ளைட்டுன்னு பேர் அதை அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து நான் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து அங்கே போகக்கூடாது. இருந்தாலும் அந்த மிலிட்ரி அரசாங்கம் மோஃபோ பெர்மிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து நான் இங்கேருந்து போயிட்டேன். அந்த சமயத்தில் நான் வந்து அதை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு முடியலை. அது போயிட்டு வந்துட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து திரும்ப இதை பார்க்க போகிறேன், இந்த சிலை எப்படி இருக்குன்னு. அப்போ வந்து தாசில்தார் மாறிட்டாங்க, அந்த எடுத்த தாசில்தார். அப்போ போனோடனே கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு, அந்த ஆஃபீஸே கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. இங்கிட்டு ஓடுனாங்க அங்கிட்டு ஓடுனாங்க, அவங்க ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது, ஏதோ பரபரப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு நான் உட்காந்தே இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு 4 பேர் வந்து சார் கொஞ்சம் வாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. 4 பேர் நெடுஞ்சாங்கடையா என் காலில் விழுந்து அழுகுறாங்க. அழுதுட்டு என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து பறவைகளை கூட பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த ஏரிகளில் உள்ள பறவைகள் கொக்கெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக தண்டனை கொடுக்குற மாதிரி வேலையில் செய்வீங்களாம், எங்களை நாங்கள் சாவுறதை நீங்கள் விரும்புவீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. தாலுகா அலுவலக அதிகாரிகள் அதில் உள்ளவங்கள்லாம் இப்போவும் இருக்காங்க, வேறு இடத்துல கலெக்டர் ஆஃபீஸில் அங்கங்கே. அவங்க அழுகுறப்ப எனக்கு ஒரு ஆஃப்டர் ஆல் நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, இவங்க ஒரு ஏதாவது தவறுனா அதை நாங்கள் செய்வோமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு தவறு அப்படின்னா என்னங்க தவறு செஞ்சு போச்சு, முதல்ல நீங்கள் காலை வாரி விடுறவன் தான் காலில் விழுவான், நீங்கள் காலில் விழுகிற அவசியம் எதுக்கு தேவைப்படுது, அப்படி என்ன இங்கே நடந்துருச்சு அப்படின்னோடனே அவங்க வந்து இந்த சிலை கொஞ்சம் எங்கே இருக்குன்னு தெரியலை சார், மிஸ் ஆயிடுச்சுன்னு டைரெக்டாக சொல்லாமல் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் 1 மாதத்துக்குள்ள நான் சார்ட் அவுட் பண்ணிடுவோம், நீங்கள் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க யாரும் குடும்பத்தோட செத்தா இது வேறு நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமே, நம்மளுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு மனிதாபிமான முறைப்படி சரி அது என்னன்னு பார்த்து கரெக்டாக இது பண்ணிடுங்க, அது விலை உயர்ந்த சிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீரியடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு ட்ரிப்பு 13 சயின்டிஸ்ட், மைக்ரோபயாலஜி சயின்டிஸ்ட் சேர்ந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து கடற்கரை ஓரத்தில் இந்த ஆல்கே சயனோபாக்டீரியான்னு சொல்லி ஒரு சில இதை கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த பாக்டீரியாவிலேருந்து ஒரு ஃபைக்கோஎரித்ரின் அப்படின்னு ஒரு காம்பவுண்டு வந்து எடுக்கிறோம். அது வந்து ஒரு மில்லிகிராமே இப்போ இந்த அட் ப்ரெசன்ட் ரேட் வந்து 20,000 சொச்ச ரூபா. அப்படிங்கும்போது ஒரு கிலோ வந்து 2000 கோடி. அந்த ரிசர்ச் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் செய்கிறோம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த ரிசர்ச் ஒர்க் நடக்குது இந்தியாவிலேயே.
மோடி ஐயா கூட பட்டமளிப்பு விழாவில் வந்து பார்த்துட்டு இந்த ரிப்பனை கட் பண்ணிவிட்டு அந்த ஏர்போர்ட் திறந்து வச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு தான் வந்தாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால வெரி வெரி சென்சிட்டிவ் ரிசர்ச் அது. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நிறைய ஃபண்டு கொடுத்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சாம்பிள் எடுக்க போகிறப்ப நாங்கள் 13 சயின்டிஸ்ட் போகிறோம். அது 9/9/2020 அப்போ போகிறப்ப அப்போ எங்கள் ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் எனக்கு ஃபோன் அடித்து இன்னொரு சிலை ஒன்று கிடக்கு, அது வந்து மண்ணுக்குள்ளேருந்து புதஞ்சி எடுக்கலை, சும்மா ஒரு சறுக்கக்கரையில் அந்த சிலை கிடச்ச ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இன்னொரு சிலை கிடக்குன்னு சொன்னாங்க. சரின்னா அதையும் நாங்கள் போய் அன்னைக்கு இங்கே நாங்கள் போகிறவங்கெல்லாம் அதையும் பார்த்துட்டு தான் போகிறோம், பார்த்துட்டு இதையும் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து 2 அது என்ன சிலை? அது வந்து கல்ச்சலை. அது வந்து இது மாதிரி இந்த கோயில் சிற்பம் மாதிரி. அதாவது அதில் வந்து சேரெல்லாம் பூசி பூமியிலேருந்து எடுக்கலை, ஆனால் இதுலேருந்து கிடக்கு, இதுலேருந்து எடுத்த மாதிரி ஒரு இது இல்லாமல் கிடக்கு. அதில் சேரு இதெல்லாம் பூசி இது பண்ணிவிட்டு இது மாதிரி இது வந்து தங்கச்சிலை, அது வந்து சும்மா சாதாரண சிலையை போட்டிருக்காங்க. சரி அந்த சிலையும் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது தங்கச்சிலை இல்லாததுனால ஒரு கவனம் அதிகமாக எங்களுக்கு தெரியல, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதையும் அவங்க வருவாய்த்துறை அதிகாரி போலீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு ஆனந்த்னு ஒரு ஐஏஎஸ் டைரெக்டாக வர்றப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி 2 சிலை எடுத்திருக்காங்க, கொடுத்துருக்கோம், ஒப்படைச்சிருக்கோம், அதை வந்து நீங்கள் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்கணும், அதை காட்சிப்படுத்தணும் அப்படின்னு ஓரலாக சொல்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் இருந்த உடனே கிளம்பிடுறாரு. இது பெரிய விவகாரமாகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறி போயிடுறாரு வந்த சீருக்கு. அது மாதிரி அடுத்தடுத்து கேட்கும்போது நான் எப்போ போய் ஃபோர்ஸ் பண்ணி இந்த சிலையை காமிக்கலைனாட்டி நீங்கள் எல்லோரும் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்கிறனோ, அதுலேருந்து 2023 அதுலேருந்து ஒரு வாரத்தில் தான் வந்து இந்த கற்சிலையை வந்து இங்கே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே எங்கேயோ வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது 3 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சிலை திருட்டு பிரிவு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே இவங்க போனோடனே அவங்க வந்து திருடு போச்சுங்கிறத உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சிலை திருட்டு பிரிவு சொல்லுதுன்னா, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, திருடு போயிடுச்சுன்னு, கருவூலத்தில் வச்சுருந்தது திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சிலையை திருடினவன் பயந்துக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டான், அந்த சிலை தான் இந்த சிலைங்கிறாங்க. இது என்ன பெரிய வாழைப்பழத்துக்கு அதை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பெரிய இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இதை வந்து உண்மையான சிலையை நம்ம கண்டுபிடிக்கணும், வேல்யூவான சிலையை திருடிட்டாங்க, இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இதில் நீங்கள் இந்த மணல்மேல்குடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்தி ராமசாமின்றவர் வந்து இந்த சிலையை திருடி இருக்கக்கூடும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் புகாரில் தெரிவிக்கிறீங்க. அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எந்த அடிப்படையில் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? சக்தி ராமசாமி ஒரு 4 வருஷம் ஒரு இனோவா காரை வாங்கி நம்பரே எடுக்காமல், அந்த இனோவா காருக்கு நம்பர் எடுக்காமல் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஓட்டுவார். அப்புறம் வந்து அதுக்கு வேறு நம்பர் பிளேட்டு வச்சுட்டு போவார். இது வந்து ஏற்கனவே போலீஸ்லேயே அந்த பல டிபார்ட்மெண்ட்டுகள்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி அவரை பிடிச்சி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்திலேயே இவர் சிலை திருட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த வண்டியை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதை விட இப்போ அவருக்கு எந்த பிஸ்னஸும் இல்லை. ஒரு பேப்பர் டெய்லி வீட்டில் போடுறவனையே காசு கேட்டாங்கிறதுக்காண்டி அடித்த சம்பவமும் இருக்குது. மட்டன் வாங்க போகிற இடத்துல காசு பாக்கி இருக்கிறதுனால உனக்கு மட்டன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க போகிற கதையும் இருக்குது. அவ்வளவு அப்படி பொருளாதாரத்தில் இருக்கிறாள். அவர் இப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவிக்கிறாரு, எந்த பிஸ்னஸும் இல்லாமல். அதே மாதிரி மணமேல்குடி நல்ல ஊர், அது அற்புதமான ஊர். அது வந்து குலச்சிறை ஆழ்வார்னு சொல்லி ஒரு 63 நாயன்மார்களில் ஒருத்தர் அங்கே இருந்தவர். அந்த மாதிரி உள்ள ஊரில் ஒரு பிராந்தி கடை தான் இருக்கும். இவர் 3 பிராந்தி கடை எடுத்துகிட்டு 24 மணி நேரமும் இவர் ஆளை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறார், எல்லாரையும் குடிகாரராக்கி. இது இப்போது அவருக்கு பணம் வந்திருக்கு, வேறு ஏதாவது ஒரு சட்டவிரோத பிஸ்னஸ் கூட அவர் செய்யலாம், போதை மருந்து கூட கடத்தலாம். சிலை தான் திருடினார்னு எதை வச்சு சொல்கிறீங்க? சில திருட்டில் அவர் ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணுற அவர் மாதிரி அவர் மேலே அது மாதிரி புகார் இருக்குது. சரி, நீங்கள் இப்போ இவ்வளோ அத்தாரிட்டிஸ்க்கு புகார் அனுப்பியிருக்கிறீங்க, இதில் ஏதாவது விசாரணைக்கு உங்களை அழைத்தார்களா? நீங்கள் உங்கள் பேர் போட்டு தொலைபேசி எண்ணெலாம் போட்டு தான் நீங்கள் இந்த புகாரை அனுப்பிச்சிருக்கீங்க. அதாவது நான் புகாரை அனுப்பிச்ச எண்ணெயை மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு தடவை இந்து முன்னணிக்காரங்க ஊருக்கு, எங்கள் ஊருக்கே வர சொல்லி சிலை திருட்டு பிரிவு அங்கே போயிட்டு அவரை இன்சிஸ்ட் பண்ணி
எங்கள் ஊரில் போய் 2 சிலையும் ஒரு சிலை தான் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ ஊர் மக்கள், அவங்க இந்து முன்னணி எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சிலையை திருடு போயிடுச்சுன்னு தாலுகா ஆஃபீஸிலே சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறப்ப சிலையை திருட்ட கண்டுபிடிக்காமல் நீங்கள் ஊரில் 2 சிலையும் ஒரு சிலைன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு எதுக்கு கேட்குறீங்கன்னா, அங்கே பிரச்சனையாகி அவங்க வந்து அந்த ஹிந்து முன்னணிக்காரர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டாக்டர் சவுந்தரராஜன் பின்னணியில் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு நான் அந்த சமயத்தில் திருச்சியில் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட ஃபோனை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னால், நான் எதுக்கு அவரோட பேசணும், அவரோட பேச மாட்டோம் அப்படின்னு என்னை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு வேறு என்னை எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தி வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் எதுவும் வழக்கு தொடுக்க உத்தேசித்திருக்கிறீர்களா? என்ன ஐடியாவில் இருக்கு? வழக்கு தொடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஒரு முறை வந்து ஒரு 2 வீலருக்கு பணம் கட்டாமல் ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து தூக்கிட்டு அதுவும் ஒரு சம்பவம். அந்த அளவுக்கு தான் அவருடைய பொருளாதார நிலைமை இருந்தது. இன்றைக்கு கோடி கணக்கில் வந்து இப்படி பணம் வச்சிருக்கிறாரு, சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஷார்ட் அவுட் பண்ணி ஆதாரத்தோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஒன்றிய செயலாளர் தான், திமுகவோட பொதுச் செயலாளர் கிடையாது. பொதுச் செயலாளருக்கு அந்த கட்சியில் செல்வாக்கு இல்லை, அதனால ஒரு ஒன்றிய செயலாளர் தான் அவர். அவரால் இவ்வளவு பெரிய விசாரணையை ஒரு ஐடல் தெஃப்ட் விங்கோட ஏஜென்சி இதையெல்லாம் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து அவருக்கு மேலே யாராவது இருக்கலாம். ஸோ இந்த சிலை திருட்டில் வேறு யாராவது சம்மந்தப்பட்ட வேற பெரிய லெவலில் அவரை விட பெரிய லெவலில் யாராவது இருக்கிறவங்க கட்சியிலேயே இதுலையும். இந்த சிலை திருட்டை தவிர்த்து இவருக்கு இவ்வளவு பொருளாதாரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு நீங்கள் நம்புறீங்க? எந்த பிஸ்னஸுமே இல்லாமல் திடீர்னு கோடிக்கணக்கில் இந்த ஊர் மக்கள் யாராவது போய் இந்த சக்தி ராமசாமியை கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்களா? அது நிறைய பேர் இருக்காங்க. இது கேட்டாங்களா அவர்கிட்ட கேட்குறவங்க இருக்காங்க, அவரோட சண்டை போடுறவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவர் சரி பண்ணிடுறாரு. பணங்கன்னு கொடுப்பாரா இல்லை என்னன்னு தெரியல. சரி, இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதன் மூலமாக இதில் விசாரணை நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்கும்னா, நீதிபதிகள் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. நீதிபதிகள் வந்து இப்படி ஒரு அபூர்வமான ஒரு சிலையை நம்ம கூட ஒப்படைக்கிறப்ப அந்த சிலை 2000 கோடி போகுது. அதில் உள்ள ஒரு கல்லுவே எனக்கு இப்போ தான் அந்த இதுகளெல்லாம் வந்து நவரத்னம்னா எங்களுக்கு ஒன்றும் அப்போலாம் ஒன்றும் தெரியாது. இப்போ அதை பார்க்க போகிறப்ப மற்றவங்கெல்லாம் சொல்கிறது, வெறும் சிலை தங்க சிலையாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் போட்டுடலாம். இது நவரத்ன அலங்கார வராக பெருமாள்னு சொல்லி அப்படி இருந்துச்சுன்னா, இதில் உள்ள ஒவ்வொரு கல்லும் 250 கோடி போகிற கல் இருக்கும், ஒரு கேரட்டே எத்தனையோ கோடி போகிற இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அதுக்கு வேல்யூவே கிடையாது. எப்படி வந்து இந்த சக்தி ராமசாமிக்கு இந்த போன்ற சிலையை வியாபாரம் செய்யும் அளவுக்கு, ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் தான் இதுக்கு வேணும். இதுக்கு மார்க்கெட் இருக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன். இதுக்கு ஒரு கலெக்டர்ஸ் இருக்காங்க, மார்க்கெட் இருக்குது, அது ஒரு பெரிய ஏரியா பிஸ்னஸ். அது ஆஸ்திரேலியா, உலக நாடுகள் முழுக்க இந்த சிலைகள் போகிறது. இந்த சக்தி ராமசாமிக்கு இது போல் இன்டர்நேஷ்னல் தொடர்புகள் இருக்குன்னு நம்புறீங்களா நீங்கள்? இருக்கலாம், நம்புகிறேன். அது வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ வந்து இந்த போதைப்பொருள் கூட அதிலெல்லாம் சம்மந்தப்பட்டு செய்கிறாரு அந்த ஊரில் வந்து அப்படிங்கிற இதெல்லாம் வருது, தகவல் வருது. எஸ்பிசிஐடியிலேருந்து அவங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, தகவல் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். சிலையை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். நன்றி டாக்டர் சவுந்தரராஜன். உங்களுடைய மீடியா சார்பிலையும் நான் நன்றி கூறுறேன். உங்களை மாதிரி மீடியா வச்சுருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பெரிய திருட்டை எல்லாம் நீங்கள் வந்து எல்லா பெரிய திருட்டோ சின்ன திருட்டோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அரிய சிலைகளை வச்சு நம்ம நாட்டில் வந்து ரிசர்வ் பேங்க்கு பணம் அடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2000 கோடினாக்கா அதுக்கு வேல்யூ 2000 கோடி போட்டு நம்ம கரன்சி வெளியிடலாம், நம்மளுடைய பொருளாதாரமும் பாதுகாப்பாக இருக்கும். அது நம்ம நாட்டோட சொத்து, அவ்வளோதான், அங்கே இருக்கணும், அது கொண்டு வரணும். அதனால் நீங்கள் வந்து அதில் ரொம்ப இதில் வந்து முயற்சி எடுக்கணும், நீங்களும் முயற்சி எடுக்கணும். எங்களால் முடிஞ்ச முயற்சியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் டாக்டர், நன்றி.